வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதோட ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கீவேர்டு கண்டிப்பாக எல்லா டெக்னிக்கல் அனலிஸ்ட்டும் யூஸ் பண்ணுற ஒரு காமன் கீவேர்டு. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் ரீசன் அண்ட் இது ஏன் அவ்வளோ ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் இதில் பார்க்க வேண்டியது ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி டிரைவ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்பிள் கான்செப்ட். எப்போ ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ப்ரைஸ்க்கு நடுவில் ஆசிலேட் ஆகுதோ அது ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்கலாம், ஒரு டெஃபினைட் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸும் இருக்கலாம். எப்போ ஸ்டாக் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் ஆசிலேட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ஆசிலேஷனை தான் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ட்ரேட் பண்ணுற அந்த ஆசிலேஷனோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு இது கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்விங்கை கேப்சர் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேட். அண்ட் இதில் நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது, எல்லா ஸ்கிரிப்டும் ஒரு ஸ்விங்கில் தான் போயிட்டுருக்கும், மூவ் ஆகிட்டுருக்கும். எல்லா ஸ்விங்ஸையும் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த ஸ்விங்கோட வேல்யூ என்ன, ஸ்விங் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, எங்கே போகுது, அப்புறம் ஆரிஜினேட் ஆகிற ஏரியா ஆஃப் வேல்யூ வர்த்தா இல்லையா, அதே மாதிரி அது ஒரு எந்த வேவில் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ப்ரைஸ் உங்களுக்கு இந்த மூமெண்ட்டில் போகுது அப்படின்னா இது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் மூமெண்ட். ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு கீழே இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே போச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு வேவ். இதில் நம்மளுக்கு ஒரு ஸ்விங் கிடைக்குமானா அந்தளவுக்கு கிடைக்காது. பட் எஸ், இதுக்கு முன்னாடி அதை கன்சிடர் பண்ணும்போது கிடைச்சிருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு அது என்னன்னு தெரியாது. பட் இங்கேருந்து இங்கே கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மூமெண்ட்டை தான் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேருந்து மேலே போகுதா, இந்த மூமெண்ட்டை தான் இன்னொரு ஸ்விங். ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு ப்ரைஸோட ஆசிலேஷன் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு ஸ்விங் அண்ட் அகெயின் இது ஒரு ஸ்விங், இப்படி தான் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்விங்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேட். ஸ்விங்ஸ் உங்களுக்கு எப்பயுமே ஹையர் ஹை தான் போகணும், ஒரு லோவர் லோ தான் ஃபார்ம் ஆகணும், ஒரு ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்விங் ட்ரேடிங் உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் அப்ளை ஆகும், ஆஸ் வெல் கன்சால்டேஷன் மார்க்கெட்லேயும் அப்ளை ஆகும். ஸோ இது எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, இது கன்சால்டேஷன் மார்க்கெட். ப்ரைஸ் மேலேயும் போகல கீழேயும் போகல, இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே வருது, அதே மாதிரி கீழேருந்து மேலே போகுது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்விங். இந்த இதை கேப்சர் பண்ணுறது இதுவுமே ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்டுக்குள்ளே தான் வரும். பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரைஸ் எப்போ ஒரு ஹையர் ட்ரெண்டில் போகுது, ஒரு ப்ரைஸ் எப்போ அப் ட்ரெண்டில் போகுது, அதுலேருந்து எப்போ கன்சல்டேட் ஆகுது, அதுக்கப்புறம் திருப்பி அப் ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆகுமா இல்லை கீழே வருமா, அது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கிறது நீங்கள் ஸ்விங் அப்படிங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் மற்ற கான்செப்ட்ஸில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லைக் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியணும், ப்ராப்பர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரியணும், அண்ட் ஃபிபனாக்கி அந்த மாதிரி டூல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். அட் த சேம் டைம் 50 மூவிங் ஆவரேஜ் ஒரு உங்களுக்கு எந்த மூவிங் ஆவரேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சும் ட்ரேட் பண்ண தெரியணும். அண்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அதையும் நீங்கள் பார்க்கணும். லைக் ஒரு ஸ்விங் எக்ஸாம்பிள், ஒரு கேண்டில் லைக் ஸ்விங் எப்போ டாப்பில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வருதோ, ஒரு எப்போ கீழேருந்து மேலே போகுதோ, இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். மேபி ஒரு இன்வெர்டட் ஹேமர், ஆர் இங்கே வந்துச்சுன்னா ஒரு ஹேமர் அண்ட் டோஜி, அப்புறம் புல்லிஷ் பேரிஷ் என்கல்ஃபிங்ஸ், அதான் அந்தந்த பர்டிகுலர் ஏரியாஸில் அதை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ மேலே இருக்க ஸ்விங் கீழே வரணுன்னா பியரிஷ் என்கல்ஃபிங் இருக்கணும், அதே இது கீழே இருக்கிற ஸ்விங் மேலே போகணுன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்கணும். லைக் எல்லா தடவையும் என்கல்ஃபிங் இருக்குமான்னா இருக்காது. மேபி ஒரு ஈவினிங் ஸ்டார் ஆர் மார்னிங் ஸ்டார் ஆர் சம் டோஜி ஹேமர் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸ்விங் ட்ரேடிங்கிறது நீங்கள் வெறும் ஸ்விங்கை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது, மற்ற கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஓவராலாக ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு என்ன அப்படிங்கிறது. ஸ்விங்ஸில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு ஸ்விங்ஸ் எப்பயுமே 2 வேவ் ஃபார்ம் ஆகி தான் போகும். ஒன்று வந்து இம்பல்ஸ் வேவ், இன்னொன்று கரெக்டிவ் வேவ். அதாவது வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிற ஸ்விங் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் இதில் தான் ஃபார்ம் ஆகும். வேறஸ் உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் கன்சாலிடேஷன் பீரியடில் இந்த இம்பல்ஸ் வேவ் கரெக்டிவ் வேவ் இருக்காது. சரிங்களா? ஸோ இம்பல்ஸ் வேவ்னா என்ன, கரெக்டிவ் வேவ்னா என்னங்கிறது பார்ப்போம். இம்பல்ஸ் வேவ்னா த வேவ் விச் லீட்ஸ் த ட்ரெண்ட். அதாவது ட்ரெண்டை எந்த வேவ் எடுத்துகிட்டு போகுதோ அதுதான் இம்பல்ஸ் வேவ். அதே ஒரு ட்ரெண்டை சின்ன புல் பேக் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டிவ் வேவ். எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட், இது இம்பல்ஸ் வேவ், இது கரெக்டிவ் வேவ். இது இம்பல்ஸ் வேவ், இது கரெக்டிவ் வேவ். அகெயின் இது இம்பல்ஸ் வேவ், அப் ட்ரெண்டில் இது எல்லாமே உங்களுக்கு இம்பல்ஸ் வேவ் அப் ட்ரெண்டில். அதே இது கீழே கரெக்ஷன் வர்றது வந்து கரெக்டிவ் வேவ். அதே டவுன் ட்ரெண்டில் எப்படி இருக்குன்னா, கீழே வர்றது இம்பல்ஸ் வேவ், அதுக்கப்புறம் ஒரு கரெக்டிவ் வேவ், கீழே வர்றது இம்பல்ஸ் வேவ், அப்புறம் கரெக்டிவ் வேவ், இம்பல்ஸ் வேவ், அப்புறம் இன்னொரு கரெக்ஷன் வரலாம். ஸோ இதில் இது இம்பல்ஸ் அண்ட் இது கரெக்டிவ், இது இம்பல்ஸ் அண்ட் இது கரெக்டிவ். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இம்பல்ஸ் வேவ் வில் ஆல்வேஸ் லீட் த ட்ரெண்ட். அதாவது உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மேலே போகிற இம்பல்ஸ் வேவோட ஸ்விங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். லைக் மேபி ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி மேலே போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்ளை ஆகும். அதே இது டவுன் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கீழே வர ஸ்விங் வந்து அதிகமாக இருக்கும். அதே இது ஒரு கரெக்ஷன் ஸ்விங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த டவுன் இம்பல்ஸ் வேவ் வந்து அதிகமாக இருக்குங்காட்டி இந்த சைடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டை குறிக்குது. இது வந்து பேசிக் கான்செப்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே, இந்த இம்பல்ஸ் வேவ் கரெக்டிவ் வேவ் எல்லாமே. இது ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போக வர வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். இனி நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா வேவ் ரூல்ஸ். ஸோ ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இம்பல்ஸ் வேவ் ஷுட் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கரெக்டிவ் வேவ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான் இம்பல்ஸ் வேவ் வந்து ட்ரெண்டை லீட் பண்ணும். அதுதான் இம்பல்ஸ் வேவ் வந்து எப்பயுமே கரெக்டிவ் வேவோட கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் வேவ் ஷுட் ஆல்வேஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் அன் ஏரியா ஆஃப் வேல்யூ. ஸோ இம்பல்ஸ் வேவ்னு பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு விச் லீட்ஸ் த ட்ரெண்ட், அதாவது ட்ரெண்டே அதுதான் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அது ஆரிஜினேட் ஆகிற வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கோயின்சைட் ஆகிற ஏரியாவாக இருக்கணும். மேபி ஒரு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அலாங் வித் 50 மூவிங் ஆவரேஜ் ஆர் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆர் மற்ற டெக்னிக்கல் லைக் மேபி ஒரு பேட்டர்னோட டாப்லேயோ பாட்டம்லேயோ ஒரு சேனலோட பாட்டம்லேயோ டாப்லேயோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து தான் உங்களுக்கு இம்பல்ஸ் வேவ் ஆரிஜினேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆரிஜினேட் ஆகிற வேவை தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கும், ஒரு மேப் கொடுக்கும், நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னு. வேறஸ் உங்களுக்கு நடுவில் எங்கேயாச்சும் வர்றது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக் வேல்யூ அவுட் ஆஃப் இட். ஏதாச்சும் நடுவில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். அண்ட் கரெக்டிவ் வேவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு தான் கரெக்ஷன் வரணும், இந்த அளவுக்கு தான் கரெக்ஷன் வரக்கூடாது, இந்த இடத்துல வரணும் வரக்கூடாது. மேபி ஒரு பேட்டர்ன்ஸ்குள்ளே வரும்போது மேபி இருக்கலாம். பட் ஒரு சேனலில் போகும்போதோ இல்லை ட்ரெண்டில் போகும்போதோ கரெக்டிவ் வேவுக்கு கண்டிப்பாக ஒரு ரூல்ஸ் இருக்காது. ஸோ அது அந்தளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கரெக்டிவ் வேவ் வந்து பார்த்திங்கன்னா 0.618% ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் தரணும் அப்படின்னு. பட் எஸ் தரலாம், ஆனால் அது மேண்டேட்ரி கிடையாது. அதுதான் நம்ம இங்கே சொல்ல வர பாயிண்ட். ஸோ கரெக்டிவ் வேவை நம்ம அந்தளவுக்கு டிபெண்ட் பண்ண முடியாது. பட் கரெக்டிவ் வேவ் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கேருந்து இம்பல்ஸ் வேவ் ஃபார்ம் ஆகும்போது அதை நம்ம கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டிவ் வேவ் கேன் ஹோல்ட் ஆன் சேம் பாயிண்ட் till it reaches impulse waves area of value. இதையும் நம்ம பார்ப்போம். கரெக்டிவ் வேவ் எப்படி ப்ரைஸை கன்சல்டேட் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருக்கோம். இது வந்து எந்த இடத்துல அப்ளை ஆகும்னா மெயினாக ஒரு பேட்டர்னில் டீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டிவ் வேவ் வந்து அந்தளவுக்கு மூமெண்ட் இருக்காது. பட் இம்பல்ஸ் வேவ் வந்து அந்த பேட்டர்னோட அதர் சைடு வந்து டச் ஆகி ஒரிஜினேட் ஆகிற வர வரைக்கும் கரெக்டிவ் வேவ் அதே ப்ரைஸை ஹோல்ட் பண்ணும். அதையும் நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹவு டு ட்ரேட்
கரெக்டிவ் வேவ். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் வேவில் எப்போயுமே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ கரெக்டிவ் வேவ் முடியறதுக்கு வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய பொசிஷன்ஸ் நான் எடுப்பேன். இம்பல்சிவில் தான் நான் எடுப்பேன். பிகாஸ் கரெக்டிவ் வேவ் உங்களுக்கு அரைச்சிக்கிட்டு ப்ரைஸ் ஒரே இடத்துலையே இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர் அட் டைம்ஸ் அவங்களும் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. லைக் ஒரு 61% ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுக்கலாம், அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் பர்சனலாக என்னோடய ட்ரேடிங் ஸ்டைலில் நான் கரெக்டிவ் வேவ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எப்பயுமே வெயிட் பண்ணி இம்பல்சிவ் தான் எடுப்பேன். அண்ட் அது ஓரளவுக்கு எனக்கு சக்ஸஸ் கொடுக்குது. ஸோ நான் அந்த பாயிண்ட் போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரைட்டிங். அதுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சாவே ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் ஈஸியாக பண்ணலாம். எப்போ ஒரு கரெக்டிவ் வேவ் ஸ்டாக்னன்ட் ஆகுதோ அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதோட எக்ஸாம்பிளையும் நம்ம பார்ப்போம். அப்புறம் எப்போ ஒரு கரெக்டிவ் வேவ் க்ளோஸ் ஆகுதோ அங்கேருந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங் பார்க்கலாம். அதாவது எப்போ இம்பல்சிவ் ஸ்டார்ட் ஆகுதோ கரெக்டிவ் வேவுக்கு அப்புறம் அங்கேருந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பையிங் பார்க்கலாம் டுவர்ட்ஸ் இம்பல்சிவ் ட்ரெண்ட். அதுவும் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நான் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக பண்ண ட்ரேட்ஸ் அண்ட் என்னோட ஓவரால் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் லாஸ்ட் மந்த் டு டில் டேட் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஸ்கிரிப்டை பார்க்கலாம் நம்ம. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல வேவ் ஃபார்மேஷனில் தெரியறது. இது வந்து நான் ஜஸ்ட் இதெல்லாம் செரி பிக்ட். ஸோ இது எப்பயுமே உங்களுக்கு நான் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த கரெக்டாக மார்க்கெட்டில் ஸ்பாட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் இட். சரி, இதில் ஸ்விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விங் இப்படி தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, தெரியுதுங்களா? இது வந்து ஒரு ஃபாலிங் சேனல், அதில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற ஸ்விங்ஸ். இதில் நம்மளுக்கு எங்கெங்கே ஏரியா ஆஃப் வேல்யூ, கான்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி இதில் இம்பல்ஸ் வேவ், கரெக்டிவ் வேவ்லாம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வேவ் இஸ் இம்பல்ஸ் வேவ், இது கரெக்டிவ் வேவ், இது இம்பல்ஸ் அண்ட் அகெயின் இது கரெக்டிவ். பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் வேவ் வந்து எப்பயுமே உங்களுக்கு அதிக லென்த்தோடு இருக்கும் when compared to corrective wave. அது ஒரு கான்செப்ட். அண்ட் இன்னொரு இது உங்களுக்கு இந்த கரெக்டிவ் வேவ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேவ்ஸ். ஸோ அது ஆல்வேஸ் அந்த ஃபிபனாக்கி 61.8 அது வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இது முதல்ல பார்த்தோம். இங்கேயில் பார்த்தீங்கன்னா 0.5 அந்தளவுக்கு தான் வந்திருக்கு. பட் இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் இதெல்லாம் 0.6 வந்திருக்கும். பட் ஆனால் இது பிரேக் அவுட், இதை நம்ம பார்க்க தேவையில்லை. இதுதான் ஜஸ்ட்டு ப்ரைஸ் எப்படி ஸ்விங் ஆகுதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சேனலுக்குள்ள ஸ்விங் ஆகுறதை நான் காமிச்சிருக்கேன். இதை எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக ட்ரேட் பண்ண போகிறீங்க, இதுலேருந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் மற்ற கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். மேபி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜும் கட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இந்த கரெக்டிவ் வேவும் இதோட க்ளோஸ் ஆகுது. சேனலோட டாப் இத்தனை கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல மர்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம செல்லிங் போகலாம். செல்லிங் போகும்போது உங்களுக்கு ஒரே நாளே நல்ல ப்ராஃபிட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 415 செல்லிங் அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 370 அந்த ரேஞ்ச் வரைக்கும் லோ வந்திருக்கு. ஸோ இதுதான் இம்பல்ஸ் வேவோட பவர். லைக் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்விங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா மற்ற கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸும் கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறது நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா நான் பர்சனலாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்கல இதில். பட் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஸ்ட்ரெஸ். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்விங்கு லைக் இந்த பேட்டர்ன் டவுன்லோட் சேனல் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு 12th Feb 2021 அப்போ தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் இதோட ஃபஸ்ட்டு யூஸ் நீங்கள் இது எப்போ தெரியுமா எடுக்க முடியும்? இதோடது 8th April ஆர் 9th April அப்போ தான் இதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே உங்களால் எடுக்க முடியும் சொல்லப்போனால். அது ஏன்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது ரெண்டும் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுலேருந்து வர ஒரு ட்ரெண்ட் ஆங்கிள் தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ லைக் ஆல் ஆஃப் த சடன் உங்களுக்கு இந்த இடம் ஃபார்ம் ஆகலை. இது ரெண்டும் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு லீட் பண்ணி கொடுத்தது இந்த பாயிண்ட். அதே மாதிரி இந்த ரெண்டும் ஃபார்ம் ஆகி தான் உங்களுக்கு இதை லீட் பண்ணி கொடுத்தது. ஸோ 8th or 9th நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறது வந்து அகெயின்
நெக்ஸ்ட் 12th புக் பண்ணியிருக்கலாம், ஆர் வெயிட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 19th வரைக்கும் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கும் ப்ரைஸ். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி ஃபெப் 15லேருந்து ஆர் ஃபெப் 11லேருந்து நீங்கள் வெயிட் பண்ணால் தான் 8th ஏப்ரல் அப்போ உங்களால் எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 2 months 60 days நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க முடியும். எதர் செல்லிங் ஹியர் ஆர் பையிங்னா உங்களுக்கு அனதர் ஒரு 10 days கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதே என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது, ட்ரேடிங்கில் பொறுமை ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் வந்து அதோட போக்கில் நம்ம விடணும். அதுலேருந்து தான் நம்ம பாசிபிலிட்டிஸ் டிரைவ் பண்ண முடியும், பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். ஒரு பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, லைக் அதில் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நம்ம அதை எடுக்க முடியும். நம்ம அதில் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அதுதான் நான் இங்கே சொல்ல வர கான்செப்ட். அண்ட் எப்படி ஒரு ஏரியா ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்விங் ட்ரேட்ஸ், கரெக்டிவ் வேவ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டிவ் வேவ் வந்து ஏன் அந்தளவுக்கு ரிலையபிள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் இது ஒரு வேவ், இது ஒரு கரெக்டிவ் வேவ் தான். மேபி இதை நம்ம இனிஷியலாக கரெக்டிவ் வேவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எஸ், இந்த ஸ்விங் படி பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் வேவ் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இந்த ஸ்விங்லேயும் கரெக்டிவ் வேவ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஸ்விங் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இல்லை. ஆனால் இந்த இடத்துல தான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆன மாதிரி தெரிஞ்சு நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க. லைக் இதே மாதிரி ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 415 அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் 430 இங்கே தான் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் 15 points அண்ட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது ஸோ 397 மோர் தென் ரிவார்டை விட ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் இந்த ஒரு 15 பாயிண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லூஸ் ஆல்மோஸ்ட் 20 points அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் இந்த ட்ரேடு. ஸோ இது ப்ராப்பரான ட்ரேட் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். லைக் ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் பி ஏபிள் டு மேக் இட். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரைட்டிங். ஸோ ப்ரைஸ் எப்போ இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதோ, கண்டிப்பாக இதில் நான் இன்னொரு பாயிண்ட் நம்ம இது உள்ள டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னா, இங்கே வந்து ப்ரைஸ் வந்து அதே இடத்துல தான் இருக்குது. பட் இம்பல்ஸ் வேவோட வேல்யூ தான் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கெல்லாம் கரெக்டிவ் வேவ் மேலே போய் டச் ஆகிட்டு அந்த இடத்துல இம்பல்ஸ் வேவ் ஃபார்ம் ஆச்சு. பட் இங்கே வந்து கரெக்டிவ் வேவ் வந்து மேலே போய் டச் ஆகலை. கரெக்டிவ் வேவ் ஸ்டாக்னண்ட்டாக கன்சாலிடேட் ஆகுது. புரியுதுங்களா? இந்த இடத்துல கரெக்டிவ் வேவ் ஸ்டாக்னண்ட்டாக கன்சாலிடேட் ஆகுது. ஸ்டாக்னண்ட்டாக கன்சாலிடேட் ஆகிற இடத்துல கரெக்டிவ் வேவ் எங்கேயும் மேலே மூவ் ஆகலை. பட் இம்பல்ஸ் வேவ் ஓட ஏரியா ஆஃப் வேல்யூ மேலே இருந்து கீழே வந்து லேண்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து தான் உங்களுக்கு ப்ரைஸ் அடுத்த மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னா, நம்ம எப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகுது, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கன்சாலிடேட் ஆகுது நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த சி, அதாவது அரவுண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க ரெசிஸ்டன்ஸ் அதோட சி 460, இந்த சி நம்ம ரைட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸில். ஆர் வெயிட் பண்ணி எப்போ ப்ரைஸ் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சோ, லைக் இம்பல்சிவ் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சதோ, அப்போ இந்த சிஇ நீங்கள் ரைட் பண்ணலாம். கரண்ட் ஏரியா ஆஃப் வேல்யூ அந்த சிஇ 430, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 430 அந்த சிஇயும் நீங்கள் ரைட் பண்ணலாம். இது ரெண்டு ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவும் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த் ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்திருக்கு அரௌண்ட் April 1st. ஸோ ப்ரீமியம்லாம் நல்லா அதிகமாக தான் இருந்திருக்கும். ரைட் பண்ணிட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் மந்த் எண்ட் வரைக்கும். ஆர் மேபி இன்னும் சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த சிஇ ரைட் பண்ணலாம். லைக் இதில் தான் ஒரு ஏரியா ஆஃப் ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணணும். இதில் மற்ற இடத்துல ரைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அகெயின்ஸ்டாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல பிஇ வாங்கவும் செய்யலாம். லைக் பிஇ ஆர் சிஇ விச் பாயிண்ட் டுவர்ட்ஸ் இம்பல்ஸ் வேவ். நம்ம கடைசியாக பார்த்த பாயிண்ட் நினைக்கிறேன். எஸ், ஒன்ஸ் த கரெக்டிவ் வேவ் ends, look for options buying in impulse wave trend.
அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்ட் வேவ் முடியுது. ஸோ இங்கேருந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இந்த கரண்ட் ரேட் பிஏ வாங்கிக்கிறது பெட்டர். ப்ரைஸ் எப்போ இந்த சேனலோட பாட்டம் வருதோ அப்போ அவங்களோட பிஏ கவர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவங்களும் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அது உங்களுக்கு 9th April to 19th April போது உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டில் கிடச்சிருக்கும். ஆல்ரெடி இங்கே ஸ்டாக்னட் ஆனப்போ ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரீமியமில் இது கிடச்சிருக்கும், லைக் ஒரு லோவர் ரேட்டில். இங்கே வரும்போது நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சிம்பிள் கான்செப்ட்ஸ். இனி நம்ம அடுத்த பார்க்குற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேட் என்ட்ரி, அப்புறம் எப்படி ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் இதுவே உங்களுக்கு ஆல்ரெடி லென்த்தி வீடியோவாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அது கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ ஒரு சில ட்ரேட்ஸ் நான் பண்ணது அண்ட் அதோட ப்ராஃபிட் இதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா க்ரூட் ஆயில், இது நான் 17th என்ட்ரி ஆனேன். அண்ட் என்ட்ரியான ரேட் பார்த்திங்கன்னா ஜூலை கான்ட்ராக்ட்டு 5288 செல்லிங் பண்ணிவிட்டு 5228 60 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணேன். ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து இந்த ட்ரெண்டில் தான் இது வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஒரு June 8th June 16th வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சேனலில் தான் க்ரூட் ஆயில் போயிட்டு இருந்தது. எப்போ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சோ வெயிட் பண்ணேன். அகைன் ஒரு ரீடெஸ்ட் ஆனதுக்கும் வெயிட் பண்ணேன். ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இந்த சேனல் ரீடெஸ்ட் அண்ட் ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நான் கவர் பண்ணேன். சேம் டே June 17th கரெக்ட், பார்த்திங்கன்னா தெரியும், June 17th. ஸோ அந்த அன்றைக்கி கவர் பண்ணிட்டேன் நான். 60 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்விங். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக எப்படி ஆகிட்டுருக்குன்னா இந்த ட்ரெண்ட்லைன் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் ஃப்ரைடே க்ளோசிங்கே பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் அகைன் நீங்கள் ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இதில் நான் என்ட்ரியான இன்னொரு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பிலோ 50 மூவிங் ஆவரேஜ் நல்லா சாலிடாக க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சது இந்த இடத்துலலாம். லைக் கரெக்ட் ஏரியா ஆஃப் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாலிட் க்ளோஸ் அரவுண்ட் 530 to 630 கேண்டில் 50 மூவிங் ஆவரேஜ் கீழே நல்லா சாலிட் க்ளோஸ். அட் த சேம் டைம் 630 to 730 கேண்டில் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் அதே லெவலில் இந்த ஸ்டாப் லாஸில் எடுத்துகிட்டு. ஸோ இதுதான் நான் மெயினாக ஐடென்டிஃபை பண்ண ஏரியா ஆஃப் வேல்யூ. ஸோ ஸ்டாப் லாஸில் எடுத்துகிட்டு கீழே வராங்கனாலே எஸ் இட் இஸ் அ குட் வேவ், லைக் ஒரு நல்ல இம்பல்ஸ் வேவ் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஐ மேட் சம் 60 பாயிண்ட்ஸ் வெளியே வந்துட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அன்னைக்கு லோ பார்த்திங்கன்னா. பட் நான் புக் பண்ணது 60 பாயிண்ட்ஸ். அதாவது நான் புக் பண்ண ஏரியா பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த டாப், இதுதான் நான் டார்கெட் வச்சுருந்தது. ஸோ அதுக்கு காரணம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நல்லா ப்ரைஸ் ரெசிஸ்ட் ஆகிருக்கு, கரண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் புக் பண்ணேன். அதுக்கு கீழே கொஞ்சம் வந்துச்சு ப்ரைஸ், ஆனால் ஹோல்ட் ஆகலை, ஸ்டேபிள் ஆகலை, அகெயின் திருப்பி மேலே வந்துருச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு நீ மேலே போகுமா இல்லை கன்சல்டேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இது ஓவரால் ஸ்டேட்மெண்ட், இது அப்புறம் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த இன்னொரு M6 ஸ்கிரிப்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இது ஆல்மோஸ்ட் நான் June 1st என்ட்ரி எடுத்தேன். அண்ட் நான் க்ளோஸ் பண்ணும்போது June 11th அந்த அன்னைக்கு தான் நான் க்ளோஸ் பண்ணேன். 225.50 வாங்கி 242.50 செல் பண்ணேன். நடுவில் June 7th வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன், ஜஸ்ட் ஒரு 30 பைஸ் ஒரு 20 பைஸ் ப்ராஃபிட் நினைக்கிறேன். சரி ப்ரைஸ் அதுக்கு மேலே நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனை கட் பண்ணிட்டு ஒரு பொசிஷன் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல இருந்து. நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. எடுத்ததுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எப்போ இந்த ஹையை கட் ஆகி கம்ஃபர்டபுளாக ட்ரேட் ஆச்சோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கரெக்டிவே வந்து ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் ஆகுது. ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு நான் ப்ரைஸ் என்ட்ரி எடுக்கும்போது இதுதான் இந்த கேண்டில் பார்த்தா நான் என்ட்ரி எடுத்தேன். அதுக்கு ரீசன் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்டில் நான் டச் ஆகிட்டு ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகுது. ஸோ கரெக்ட் வேவ் முடிஞ்சுது. அண்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இது நல்லா தெரியும். லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த கரெக்ட் வேவ் எண்ட் ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் June 1st. சரிங்களா?
அண்ட் இம்பல்சிவ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஸோ இம்பல்சிவ் எங்கே முடியலான்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஏரியாவில் முடியலாம். ஸோ நான் கவர் பண்ணது இந்த அன்னைக்கு ஜூன் 11th. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜூன் 10th வந்து இன்வென்ட்ரி, பட் அந்த அன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுக்கல. பட் 11th மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4% அப் ப்ரைஸு. அதிலிருந்து உங்களுக்கு க்ளோஸ் டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைக் அந்த ஏரியா வரைக்கும் போச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்போயுமே ஏரியா ஆஃப் வேல்யூவாக எடுக்கணும், நாட் அ டெஃபினட் பாயிண்ட். ஸோ அந்த கான்செப்டில் தான் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே வரும்போது நான் கவர் பண்ணிட்டேன். லைக் இந்த இம்பல்சிவை நான் எடுத்தேன். அண்ட் மேபி ஒரு கரெக்டிவே இப்போ ஃபார்ம் ஆகிட்டுருக்கலாம். ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கரெக்டிவே ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் எப்படி எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? ஃப்ரம் May 17th டில் May 25th. அதே அளவுக்கு டைம் பீரியட் ஆகும்னு சொல்ல முடியாது, அதோட அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம். பட் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி எப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பாயிண்ட் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் கான்செப்ட். மார்க்கெட் எப்போயுமே ட்ரேட் ஆகும், ஸ்கிரிப்ட்ஸ் எப்போயுமே மூவ் ஆகும். ஆனால் நம்ம பொறுமையாக இருந்து கரெக்டான பாயிண்டில் என்ட்ரி ஆனால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும், நாம் இதில் இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஃபண்டெல்லாம் போயிடுச்சுன்னா இதை ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இதை அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுல தெர் இஸ் நோ யூஸ். ஸோ அந்த டைமில் நம்ம ரிக்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா போதும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இது எடுக்கிறோம், இதை கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணுமா, இது கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா, சரி என்ட்ரி எடுத்தால் இது கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் அதில் கண்டிப்பாக நம்ம எக்ஸிட் ஆகுவோமா அப்படிங்கிறத ஒரு டிட்டர்மைண்ட் மைண்டோடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இதுதான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண கான்செப்ட் லைக் நேச்சுரல் கேஸ்க்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நான் இம்பல்சிவ் தான் ட்ரேட் பண்ணேன். இந்த இம்பல்சிவ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேனல்குள்ளேயோ ஒரு பேட்டர்னுக்குள்ளேயோ கிடையாது. பட் பியூராக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு மூவிங் ட்ரெண்ட் லைன் அதை பேஸ் பண்ணி இந்த என்ட்ரி நான் எடுத்தேன். ஸோ இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா இல்லை 50 மூவிங் ஆவரேஜ் நல்லா கீழே இருந்துச்சு, பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அப்சைட். ஸோ ப்ரைஸ் வந்து அவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். லைக் அடுத்த இம்பல்சிவ் வந்து நல்லா இருக்கும் பிகாஸ் ப்ரைஸ் இஸ் அவே ஃப்ரம் 50 மூவிங் ஆவரேஜ். அட் த சேம் டைம் இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் இந்த என்ட்ரி நான் எடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ். ஸோ டாடா கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்த என்ட்ரி வந்து பையிங் சைட். 8th பை பண்ணி 16th செல் பண்ணேன். பிகாஸ் 8th பை பண்ண ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 726, அதுக்கப்புறம் 754 அந்த ரேஞ்செல்லாம் போச்சு. ஆனால் மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகலை. ஸோ 16th வந்து கவர் பண்ணும்போது அரவுண்ட் 735.50 அந்த ரேஞ்சில் கவர் பண்ணேன். 9.5 rupees ப்ராஃபிட்டில் 9,500 rupees ப்ராஃபிட். அண்ட் 17th நான் செல் பண்ண ப்ரைஸை. பட் 17th and 18th நான் பண்ணது ரிஸ்கி ட்ரேட்ஸ்னு எனக்கு தெரியும். பிகாஸ் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரப்போகுது அப்படிங்கிறத 16th ஈவினிங்கே என்னால் கொஞ்சம் டிரைவ் பண்ண முடிஞ்சுது. அதனால நான் பொசிஷனை கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல ஏரியா ஆஃப் வேல்யூவில் நான் செல்லிங் பண்ணேன். பட் இந்த செல்லிங் பண்ணுறதுக்கு வந்து லைக் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் நிறைய பேர்த்துக்கு இதை நான் அட்வைஸ் பண்ணல. லைக் இந்த ட்ரேட் வந்து நான் சொல்லவும் இல்லை நான் உங்களுக்கு. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ரிஸ்கி. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் மார்க்கெட். அண்ட் இது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அனதர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரே நாளில் இந்த ப்ராஃபிட் கொடுத்தது. 17th செல் பண்ணி 18th எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அரவுண்ட் ஒரு 33,500 அந்த அன்னைக்கு கொடுத்துச்சு, நெக்ஸ்ட் டேவே கொடுத்துச்சு. ஆனால் இதில் என்ன இன்னொரு கான்செப்ட்னா எனக்கு அடுத்த ட்ரேட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரே நாள் இவ்வளோ ப்ராஃபிட் நான் எதிர்பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, 8th என்ட்ரி எடுத்துகிட்டு 16th நான் புக் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு இல்லை, அதுக்கு மேலே 10 days 15 days நான் கண்டிப்பாக ஒரு ட்ரேட் எடுத்தால் நான் வெயிட் பண்ணுவேன். எப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுதோ அப்போ தான் நான் வெளியே வருவேன். ஆனால் நம்ம மக்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி எனக்கு இந்தளவுக்கு நல்லா கொடுத்துருச்சுல, நாளைக்கு அதே மாதிரி சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பொறுமை இருக்காது. ஸோ அதெல்லாம் ஓவர் த இயர்ஸ் மார்க்கெட்டில் எப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கே கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம் தாராளமாக.
லைக் சிம்பிள் கான்செப்ட், என்ன நடந்தாலும் மனசை வந்து சமநிலையாக வச்சுருக்கணும். அப்படிங்கும்போது உங்களால் இந்த மார்க்கெட்டை ஜெயிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது நான் எடுத்த என்ட்ரி பார்த்திங்கன்னா 17th அன்னைக்கு செல்லிங் பண்ணேன் 735.50 அண்ட் 18th நான் கவர் பண்ண ரேஞ்ச் 702 அந்த ரேஞ்சில் கவர் பண்ணேன். பட் ஆக்சுவலி அன்றைக்கி நான் போட்டு செஞ்ச டார்கெட் பார்த்திங்கன்னா 695.50, ஒரு 40 rupees ஹோல் நம்பராக போட்டிருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்து லோ 695.55. மேலேருந்து நான் 35 ரூபா பக்கமாக 40 ரூபா பக்கமாக இறங்கினவங்க எனக்காக ஒரு 5 பைசா கொடுக்கல, ரிட்டர்ன் ஆகிட்டானுங்க. ஸோ 702ல் நான் கவர் பண்ணேன். ஸோ டாடா கெமிக்கல்ஸ்க்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டாடா கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு ப்ரைஸு. முதல்ல இருந்து லைக் என்னையிலேருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா 18th March அதுலேருந்து ஃபார்ம் ஆன சேனல், டவுன்லோட் சேனல். இங்கே ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி தெரிஞ்சது முதல்ல இந்த இடத்துல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பையிங் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதை பேஸ் பண்ணி பையிங் எடுத்தேன். பட் பிரேக் அவுட் ஆகிட்டு நான் என்ன நோட் பண்ணேன்னா, உங்களுக்கு ஒரு லைக் ஒரு ஸ்டெடி ஃபார்மேஷன் இல்லை நம்மளுக்கு, ப்ரைஸ் ஃபார்மேஷன். தட் இஸ் த ரீசன் நான் வெளியே வந்தேன். 8th June அப்போ என்ட்ரி எடுத்து 16th வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணேன். பட் எனக்கு எந்த ரிவார்டும் கிடைக்கல, அந்தளவுக்கு 10 rupees தான் கிடச்சிது. நான் அதை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ரீடெஸ்ட்டில் தான் என்ட்ரி நான் சொல்ல போனேன். ஸோ நான் என்னோடய எக்ஸிட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலேயே கிடச்சிது, நாட் இன் லாஸ். பட் ஒரு ஃபேவரபிள் மூமெண்ட் எனக்கு தெரியல. அண்ட் ஓவராலாக ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 hourல பார்க்கும்போது ஒரு கன்சல்டேஷன்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ ப்ரைஸ் கன்சல்டேட் ஆனதுக்கப்புறம் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. அட் த சேம் டைம் இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே அந்த 1 hourோட சேனலோட டாப்பை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ 1 2 3 4 ஆல்மோஸ்ட் இது 4th டச் பாட்டம், சேனலோட பாட்டமில். இந்த டச்சு பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதாவது பிரேக் டவுன். ஸோ எப்போயுமே 4th டச் வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டச். இதுக்கு முன்னாடி நான் பையிங் இருந்தங்காட்டி இந்த 4th டச் வந்து நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணேன். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th டச். ஆனால் பையிங்கில் அந்த 4th டச் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ செல்லிங்கில் ஒர்க் அவுட் ஆகலாம். அதனால என்னோடய பை பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணேன் இந்த அன்னைக்கு ஈவினிங் 16th June. அட் த சேம் டைம் அந்த அன்னைக்கு நிஃப்டியும் வீக் ஆச்சு, நிஃப்டிலையும் ட்ரெண்டு மாறிச்சு, நிஃப்டி இண்டெக்ஸ்லையும். ஸோ இதெல்லாம் ஒரு கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர். லைக் மேபி மார்க்கெட்டே உங்களுக்கு வீக்காக இருக்கும்போது கண்டிப்பாக ஆப்வியஸ் எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் கீழே வரக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நான் இந்த இடத்துல என் பொசிஷனை கவர் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே வரப்போகுதுன்னு தெரிஞ்சுது. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல திருப்பி வெயிட் பண்ணி நான் செல் பண்ணேன் அரவுண்ட் 735 இந்த ரேஞ்சில். எப்போ கீழே வருதுன்னு தெரிஞ்சதோ அப்போயே செல் பண்ணேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண இன்னொரு கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் 50 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 14 மூவிங் ஆவரேஜ் ஹவர்லியோட கிராஸ் ஓவர். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நான் யூஸ் பண்ணேன், கிராஸ் ஓவர் ஆச்சு. ஓகே, திஸ் இஸ் த பாயிண்ட் டு செல்னு முடிவு பண்ணேன், செல் பண்ணேன். அண்ட் இதுக்கு நான் வச்சுருந்த டார்கெட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், அதை தான் நான் வந்து ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். ப்ரீவியஸ் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அண்ட் டெய்லியில் ஃபார்ம் ஆகிற ஸ்விங் சப்போர்ட், இது ரெண்டையும் தான் நான் டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஸோ இதுதான் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆனது, இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அண்ட் இது வந்து டெய்லியில் ஃபார்ம் ஆகிற ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட். ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் டச் ஆகுது. இது வந்து ஒரு ஏரியா ஆஃப் வேல்யூ நல்லா. அதனால் நான் அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் எடுத்து அந்த இடத்துல நான் என் டார்கெட்டை புக் பண்ணேன். அண்ட் இதில் இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா டெய்லியில் பார்க்கும்போது 50 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 40 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் இருக்குது. ஸ்டில் 14 மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருக்குது, 50 வந்து கீழே தான் இருக்குது. டெய்லியில் ஒன்றா ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகலை. மேபி டெய்லியில் இந்த இடத்துல ப்ரைஸ் திருப்பி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். லைக் இதோட ப்ராபபிலிட்டிஸ் ஒன்றும் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரைசிங் சேனல், சின்ன சேனலுக்கு பார்த்திங்களா, இதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி சேனலோட பாட்டம் அடித்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு, இனி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 775 வரைக்கும் போகலாம். ஆர் சேனலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா சேனலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த பெரிய சேனலுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம்.
அதே சேனலில் இதுலேயே மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த சின்ன ரைசிங் சேனலோட டாப்புக்கு போக போகுதுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். மேபி இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் எப்போ ப்ரைஸ் இதை கட் ஆகுதோ, அகெயின் 50 மூவிங் ஆவரேஜில் எப்போ கட் ஆகி க்ளோஸ் ஆகுதோ ஹவர்லியில், கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம பையிங் போகலாம். திருப்பி நான் டாடா கெமிக்கல்ஸ் அந்த இடத்துல தான் என்ட்ரு ஆவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். மேபி எனக்கு ஒரு 1 or 2 days ஆகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஒரு ப்ரைஸ் அட்டஸ்டச் ஒரு இதில் மேலே போச்சுனாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். லைக் இதுதான் டாடா கெமிக்கல்ஸ் எடுத்ததுக்கான ரீசன்ஸ். அண்ட் என்னோடய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ என்னோடய ஓவரால் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1st May till லாஸ்ட் வீக் இந்த ஃப்ரைடே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 96,619. இதுக்கு நான் அதிகபட்சமாக யூஸ் பண்ண கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்குன்னு எஸ்பிஐ ஒரு தடவை பண்ணும்போது அரௌண்ட் அது 1.8 lakhs தான் யூஸ் ஆச்சு. எல்ஐசி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணேன் அரௌண்ட் 2.5 or 2.6 lakhs, லைக் மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் என்னோடய கேபிட்டல் மார்ஜினே. அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணல. ஸோ வித் 3 lakhs கேபிட்டல் 1 lakh அப்படிங்கிறத தாராளமாக பண்ண முடியும். லைக் இது வந்து நான் காமிச்சிக்கிறது வெறும் என்னோடய ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், லைக் என்எஸ்சி ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இது போக நான் ஜிங்க் பண்ணேன், நேச்சுரல் கேஸ் பண்ணது அண்ட் க்ரூட் ஆயில் பண்ணது அதெல்லாம் சேர்த்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். லைக் மேக்ஸிமம் 3 lakhs யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு 50% மேலேயே நம்மளால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இது ஏன் நான் காமிக்கிறேன்னா, இது வந்து எல்லாத்தோட ஆசையை தூண்டி விடுறதுக்காக கிடையாது. நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது, ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியுமா முடியாதா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு. ஸோ நான் வந்து என்னோடய ட்ரேட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எடுக்கிறது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். நான் எந்த நியூஸும் பார்க்க மாட்டேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தாவே நம்மளுக்கு அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா அதில் சிம்பிளாக நிஃப்டி, லைக் அதை எப்படி நான் என்னோடய டாடா கெமிக்கல்ஸோட கோரிலேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்தது. பட் எப்போ நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 16th June க்ளோசிங்கில் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு கம்ஃபர்டபுளாக. 215 கேண்டில் அண்ட் 315 கேண்டில் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய டாடா கெமிக்கல்ஸ் பொசிஷனையும் நான் கவர் பண்ணேன். அட் த சேம் டைம் ஒரு செல்லிங் எடுத்ததுக்கு காரணம் அதுதான். செல்லிங் எடுத்ததுக்கு காரணம் இந்த கேண்டில் பார்த்துட்டு எடுத்தேன். லைக் இது வந்து இன்னும் இந்த கான்செப்டில் போகணுன்னா நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிலாம் பார்க்கணும். அது இன்னும் வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் எப்படிங்கிறது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நிஃப்டி எப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சோ என்னோடய பொசிஷனை கவர் பண்ணேன் அண்ட் பொசிஷனையும் நான் சேஞ்ச் பண்ணேன். நிஃப்டி எங்கே கரெக்டாக லேண்ட் ஆயிருக்குன்னா இந்த ரேஞ்சு தான் லேண்ட் ஆயிருக்கு, லைக் 15,430 to 460 அந்த ரேஞ்சில். ஸோ இதுலேருந்து ப்ரைஸ் இனிமேல் ரிவர்ஸ் ஆகுமான்னா ஆகலாம் இங்கேருந்து, ஆர் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா 15,350. அது வந்து எந்த ரேஞ்சுனா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச், அதுதான் 15,350 to 15,450 இந்த ரேஞ்சு. ஸோ ஆல்ரெடி ப்ரைஸ் அங்கே டச் ஆகிடுச்சு அந்த ரேஞ்சில். இனி ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங் விக் கேண்டில், இது கைண்ட் ஆஃப் ஒரு பையிங் கேண்டில் தான். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் நம்ம மேலே எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில். பட் ஹவவர் நான் வந்து இதை அந்தளவுக்கு சாலிடாக சொல்லலை. பட் எஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். பட் ப்ராபபிலிட்டிஸ் தான் மேலே போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு உண்டான கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன ட்ரெண்ட் லைன் கூட ப்ரைஸ் மேலே கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்விங் ஃபார்ம் ஆகி போகலாம். ஹவவர் நம்ம வெயிட் பண்ணி அதை கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் அதோட மூமெண்ட் நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸ்டில் ப்ரைஸ் வந்து 50 மூவிங் ஆவரேஜ் ஹவர்லியில் டச் ஆகி நிற்குது. அட் த சேம் டைம் டெய்லியில் 50 மூவிங் ஆவரேஜ் டுவர்ட்ஸ் 1 o'clock 2 o'clock. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு பையிங் தான். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், ஹெல்ப் வேணுனாலும் கண்டிப்பாக என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பர்சனலாகவும் பிங் பண்ணுங்கள். ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இது பார்ப்போம், ஸ்விங் ட்ரேடிங்கோட என்ட்ரி எக்ஸிட் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம், என்னது கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் ஸ்கிரிப்ட்ஸும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்யூ.